வணக்கம் நண்பர்களே. தனுஷ் அவர்களுடைய D55 படம் வந்து பார்த்தீங்கன்னா, கிராண்ட் லான்ச்சாக வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ராஜ்குமார் பெரியசாமி, அமரன் ரங்கூன் இந்த படத்தை எடுத்தவர். ஸோ அமரனுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு அப்புறம் தனுஷை வச்சு இந்த படங்கள் எடுக்கிறாரு. இந்த படத்தில் என்ன ஒரு சர்ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, மம்முக்கா நடிக்கிறாரு. ஸோ மம்முட்டி வந்து இந்த படத்தில் நடிக்கார் அப்படிங்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பிகாஸ் ஒரு மலையாள சூப்பர் ஸ்டார் வந்து நடிக்கிறாரு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படத்தில் கண்டென்ட் ஏதோ பெருசாக இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. அதே நேரத்தில் தனுஷ் அவருடைய படங்கள் வந்து எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆஸ்பெக்டில் கொடுக்குறாரு. ஸ்ரீலீலா அண்டு சாய் பல்லவி வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ கேஸ்ட் அண்ட் க்ரூவே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, செமையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக வந்து நம்ம ராஜ்குமார் அவர்கள் கொடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். டெஃபினட்டாக தனுஷ்க்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி இப்போதைக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக அது இந்த படம் கொடுக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.